ஹாய் ஹலோ நண்பர்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் சேனல் இந்த திருச்சி ஜாப் வித் பொங்கல் அபின். ஸோ இன்னைக்கு என்ன பத்தி பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணிக்கக்கூடிய ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட் பத்தி தான் இந்த வீடியோ ஃபுல்லா நம்ம பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு மாவட்ட வாரியாக வந்து எம்ப்ளாய்மெண்ட் மூலியமாக என்னென்ன வேலை வாய்ப்புகள் இருக்குது கரண்ட்ல அப்படின்னு சொல்லிட்டு அதையும் வந்து பார்க்க போறோம். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வரும். ஸோ இந்த வீடியோ வந்து ஃபுல்லா ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்பதான் நம்ம சொல்ற டீடைல்ஸ் எல்லாமே உங்களுக்கு தெளிவாக புரியும். இனிமே நம்ம டெலிகிராம், பேஸ்புக், இன்ஸ்டா குரூப்ல ஜாயின் பண்ணிக்கலாம், கண்டிப்பா ஜாயின் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்காகவே நம்ம வாட்ஸ்அப் குரூப் வந்து கிரியேட் பண்ணிருக்கோம். சோ 38 மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நண்பர்களும் நண்பிகளும் நம்மளுடைய வாட்ஸ்அப் குரூப்ல வந்து ஜாயின் பண்ணி நம்ம கொடுக்கிற டெய்லி அப்டேட்ஸை நீங்க உடனே தெரிந்து கொள்ளலாம். சரி வாங்க நண்பர்களே, இப்ப நம்ம அந்த அபிஷன் நோட்டிபிகேஷன் ஃபுல் டீடைல்ஸ் பார்ப்போம். நம்ம இப்ப நீங்க தெரியல பாத்துட்டு இருக்கிறதா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல இருந்து ரிலீஸ் பண்ணக்கூடிய எல்லா அப்டேட் டீடைல்ஸும் இந்த வெப்சைட்ல தான் நம்ம வந்து பார்க்க முடியும். இதுல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஷார்ட் லிஸ்டட் கேண்டிடேட் லிஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சோ தமிழ்ல தான் நம்ம ஓபன் பண்ணிருக்கோம். இந்த ஷார்ட் லிஸ்ட் லிஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 31/8/2024 வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. இதுல ஆண்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 23,02,555 பேரும், பெண்கள் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா 27,11,970 பேரும், மூன்றாம் பாலினத்தை சேர்ந்தவர்கள் 278 பேரும், மொத்தமாக 50,14,803 பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து ரெனிவல் வந்து பண்ணிருக்காங்க. இதுல 18 வயதுக்கு உட்பட்டவர்கள், 19 இருந்து 30 வயசு இருக்கிறவங்க, 31 வயசுல இருந்து 45 வயசுக்கு உட்பட்டவர்கள், 46 வயதுக்கும் மேற்பட்டவர்கள், 60 வயதுக்கும் மேற்பட்டவர்கள் சொல்லிட்டு தனித்தனியா வந்து பிரிச்சும் காமிச்சிருக்காங்க. நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உடல் ஊனமற்றோர்கள் வந்து பாத்தீங்கன்னா 1,50,925 பேர் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் வந்து பதிவு பண்ணியிருக்காங்க. இதுல 10ஆம் வகுப்புக்கு, அதாவது இப்ப அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன்ட். அதுல வந்து பாத்தீங்கன்னா 10th பாஸ் ஃபெயில், 12th பாஸ் ஃபெயில், டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவல், அந்த டிகிரி ஸ்டாண்டர்டுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கலை, அறிவியல், தமிழ், இங்கிலீஷ், சோ இந்த மாதிரி ஒவ்வொரு டிகிரி வயசுக்கும் வந்து கொடுத்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நீங்க டாக்டரேட் முடிச்சிருக்கீங்க, இல்ல நான் போஸ்ட் கிராஜுவேட் நீங்க முடிச்சிருக்கீங்க, இல்ல இன்ஜினியரிங் முடிச்சிருக்கீங்க, இல்ல எல்எல்பி சட்ட படிப்பு நீங்க எடுத்து படிச்சிருக்கீங்க, வேளாண்மை படிப்பு எடுத்து படிச்சிருக்கீங்க அப்படின்னா சோ அவங்களும் வந்து எவ்வளவு மெம்பர்ஸ் வந்து இது வரைக்கும் பதிவு பண்ணிருக்கீங்க, ரெனியூவல் பண்ணிருக்கீங்கன்னு சொல்லிட்டு ஷார்ட் லிஸ்ட் கேண்டிடேட் லிஸ்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்மளுக்கு நம்பரிங் வைஸ்ல வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டங்கள்ல வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ்ல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்ப நான் அரியலூர் ஓபன் பண்றேன் அப்படின்னா அரியலூர்ல வந்து பாத்தீங்கன்னா பிலோ 10th ஸ்டாண்டர்டுக்கு முடிச்சவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்டுக்கு மேற்பட்டவர்கள் கொடுத்திருக்காங்க. 8th பாஸ் பண்ணி 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 10th ஃபெயில் ஆனவங்களுக்கு மட்டும் தனியா கொடுத்திருக்காங்க. 12th பாஸ் பண்ணவங்க, 12th ஃபெயில் ஆனவங்க, டிகிரி ஹோல்டர், ஒரு டிரைவர் போஸ்டிங், ஸ்டெனோ டைபிஸ்ட், குக்கிங் ரிலேட்டட்ல இருக்கிறவங்களுக்கு, டிப்ளமோ படிச்சவங்களுக்கு, டிராட்ஸ்மேன், சிவில் டிபார்ட்மெண்ட், அனிமல் ஹஸ்பண்டரி அசிஸ்டன்ட், சோ இந்த மாதிரி போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அரியலூர் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்குன்னு வந்து சொல்லிருக்காங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்ப மதுரை லொகேஷன் நம்ம எடுக்கிறேன் அப்படின்னா மதுரை லொகேஷன்ல டிகிரி ஸ்டாண்டர்ட் லெவலுக்கு வந்து என்னென்ன வேகன்சிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாத்துக்கலாம். அதே மாதிரி அப் டு 8th ஃபெயில் ஆனவங்க அண்ட் ஸ்வீப்பர் போஸ்டிங் அப்ளை பண்ணக்கூடியவங்க பாத்துக்கலாம். 8th பாஸ் பண்ணி 10th ஃபெயில் ஆனவங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி ஓவர் சீடட், அதே மாதிரி 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, எலக்ட்ரீஷியன், வெல்டரு, வியரிங் இன்ஸ்ட்ரக்டர், அதே மாதிரி டிரைவரிங் போஸ்ட், ஸ்டெனோ டைபிஸ்ட் போஸ்ட், சோ இந்த மாதிரி வந்து போஸ்டிங்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா மதுரை லொகேஷன்ல இருக்குது. இதே மாதிரி ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் வந்து பாத்தீங்கன்னா தனித்தனி லொகேஷனுக்கு வந்து தனித்தனியா வந்து என்னென்ன போஸ்டிங்ஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ஒன் பை ஒன்னா நம்மளுக்கு வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இதை நீங்க வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல் இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, முடிஞ்சவரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கு அதுமே ஸ்ப்ரெட் பண்ணுங்க. ஏன் நம்ம சொல்றோம் அப்படின்னா நிறைய மெம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல பதிஞ்சிருப்பாங்க, பட் ரெனிவல் பண்ணாம இருந்திருப்பாங்க. சோ ரெனிவல் பண்றதுக்கும் டேட் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்டென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க. கண்டிப்பா வந்து எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்ல ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க பண்ணி ரெனிவல் பண்ணால் மட்டுமே தான் உங்களுக்கு உங்க ஊர் டிஸ்ட்ரிக்ட் என்ன ஒரு ஜாப் வந்தாலும் சரி எம்ப்ளாய்மெண்ட் ஆபீஸ்ல பதிவு பண்ணி ரெனிவல் வந்து பண்ணிருக்கணும் அப்படின்ற மாதிரி மேண்டேட்டரியா வந்து சொல்லுவாங்க. அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ஒரே விஷயம் ரெனிவல் பண்ணாதவங்க இப்பவே ரெனிவல் பண்ணிக்கோங்க. சோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ சோ மச், ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் கெரியர்.